மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் 51,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. பணி நியமன ஆணைகளை வழங்கி காணொலியில் உரையாடுகிறார் பிரதமர் மோடி. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் 2 எஞ்சின்களும் பழுதானதே விபத்துக்கு காரணம். முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் பகுதியை மையமாக கொண்டு மிதமான நிலநடுக்கம். டெல்லி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 2வது நாளாக நில அதிர்வு. இந்தியாவுக்கான வரி விதிப்பு அறிவிப்பை நிறுத்தி வைத்தார் அதிபர் டிரம்ப். பேச்சுவார்த்தைக்கு இந்தியா குழு அமெரிக்கா செல்ல இருக்கும் நிலையில் டிரம்ப் முடிவில் மாற்றம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் முன்னணியில் உள்ள தமிழ்நாட்டின் வளர்ச்சியை டெல்லி அச்சுறுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு பக்கம் நிற்காமல் டெல்லி பக்கம் உள்ளதாகவும் விமர்சனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி. தேவை ஏற்பட்டால் கூட்டணி வைப்போம், இல்லையென்றால் விலகிவிடுவோம் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அப்படி மிரட்டி பணிய வைத்த காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கிற நாங்க அப்படி அல்ல, சுதந்திரமா இருக்கிறோம். எங்களுக்கு வேணும்னா கூட்டணி, வேண்டானா தேவையில்லை. அதிமுக ஆட்சி அமைந்தால் அனைத்து மகளிரும் மனம் குளிரும் வகையில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என இபிஎஸ் உறுதி. ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் கழித்து உரிமைத் தொகை அறிவித்த முதல்வர் தற்போது 52 மாதங்கள் கழித்து மீண்டும் ஏமாற்ற பார்ப்பதாக குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு அதிமுக அடிமை அல்ல, ஈடிக்கு பயந்து கிடப்பது திமுக அமைச்சர்களும் ஸ்டாலினும் தான் என இபிஎஸ் விமர்சனம். தேர்தல் சமயத்தில் திமுக அமைச்சர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பார்கள் என்றும் சூளுரை. தன் வீட்டில் தாம் அமரும் இடத்திற்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த கருவியை புதன்கிழமையன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பேட்டி. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி அன்புமணி தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க மாட்டேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். ஐயா, வருகின்ற 20ஆம் தேதி விழுப்புரத்துல 10.5% இடஒதுக்கீடுக்காக அன்புமணி ராமதாஸ் போராட்டம் நடத்தினாங்க. ஐயா ஐயா அது எப்படி ஐயா பாக்குறீங்க? ஐயா கலந்துப்பீங்களா? ஐயா வர 20ஆம் தேதிங்க ஐயா. ஐயா கலந்துங்க. கடந்த முறை அனுபவம் உள்ளவர்கள்தான் இயக்கத்தின் தூண்கள் என சொல்ல வந்து மறந்துவிட்டதால் சர்ச்சையாகிவிட்டது. எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை அனுபவம்தான் சொல்லும் என ரஜினி பேச்சு. 1962ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நிறுத்திய கலைஞர் வெற்றி பெற்றார். ஆனால் அண்ணா தோற்றார். கலையை ரசிக்கும் தமிழ் மக்கள் தங்களை பிடித்தவர்களை கொண்டாடுவதற்கான உதாரணம் அது என ரஜினி பேச்சு. 1962ல அண்ணா நிற்கிறாங்க, கணேசன் கலைஞர் நிற்கிறாங்க. அண்ணா எவ்வளவு பெரிய ஆளுமை. அவரு தோத்து போயிட்டாரு, கலைஞர் ஜெயிச்சாரு. ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி. பிஏஓ, வனக்காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்று நடக்கிறது. 3,935 காலியிடங்களுக்கு 13,89,000 பேர் தேர்வு எழுத விரிவான ஏற்பாடு. மதுரையில் குரூப் 4 தேர்வுக்கான வினாத்தாளை உரிய பாதுகாப்புடன் வாகனங்களில் எடுத்துச் செல்லாமல் தனியார் பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட விவகாரம். பேருந்துகளின் கதவு மற்றும் அவசர வழி கதவுகளை சீல் வைப்பதாக கூறி A4 காகிதங்கள் ஒட்டப்பட்டதால் அதிர்ச்சி. மதுரையில் தனியார் பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்ட குரூப் 4 வினாத்தாட்கள் எதுவும் கசியவில்லை. போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டதால் தேர்வர்கள் அச்சப்பட தேவையில்லை என டிஎன்பிஎஸ்சி விளக்கம். ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய ஹேம்ராஜை குற்றவாளி என அறிவித்தது திருப்பத்தூர் நீதிமன்றம். வரும் திங்களன்று தண்டனை விவரம் வெளியிடப்படும் என்றும் நீதிபதி அறிவிப்பு. சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளை கண்டித்த அமைச்சர் கே.என். நேரு பட்ஜெட்டில் குறிப்பிட்ட திட்டங்களை இன்னும் 6 மாதத்திற்குள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு.
தமிழகத்திலேயே முதன்முறையாக கன்னியாகுமரியில் போலீசார் வார விடுமுறை எடுப்பதை கண்காணிக்க புதிய செயலி அறிமுகம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். லார்ட்ஸ் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்களை எடுத்தது இந்திய அணி. இங்கிலாந்தை விட 242 ரன்கள் பின்தங்கியுள்ள நிலையில் இந்தியா இன்று ரன் குவிக்குமா என எதிர்பார்ப்பு. ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியீடு. அனிருத் இசையில் அமைக்கப்பட்ட மோனிகா மை டியர் மோனிகா என்ற பாடலுக்கு ஹெக்டே பூஜா நடனம்.